வணக்கம். எல்லாம் வல்ல வரம் தரும் கால பைரவருடைய அருள் மூலியமா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வசியமையில் பல வகையான மைகள் இருக்குது. அதை எளிமையான முறையில் எப்படி நீங்களே செய்கிறது? நான் இப்போ உங்களுக்கு ராஜவசியமை எப்படி செய்கிறது? இப்போ ராஜவசியமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா என்ன சின்ன தொழில் ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க முதற்கொண்டு பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் ஒரு ராஜவசியம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுகிறது. அந்த ராஜவசியத்தை அடைகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா மூலிகைகளை போட்டு நம்ம மையெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு மை இருக்குது, தாயத்து இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, எந்திரங்கள் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். ஆனால் மை அப்படி கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா ராஜவசிய மையை எளிமையான முறையை நீங்களே எப்படி செய்கிறதுங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா இப்போ ராஜவசிய மைன்னு பார்த்திங்கன்னா 5000 1000 எடுத்தோடனே பணம் இருக்கிறவங்க அவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாதவங்க ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரோட்டோரத்தில் கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன தொழில் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி நீங்களே எளிமையான முறையில் உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்படி ராஜவசியமை செஞ்சு அதை பயன்படுத்தி 100% வெற்றி அடைய முடியும் செய்யும் தொழிலையும் சரி, இப்போ அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லி காமிக்கக்கூடிய ராஜவசியமையை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. மண் விளக்கில் கொஞ்சம் கற்பூரம், பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணணும். பச்சை கற்பூரம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு அரச மர இலை, நல்லா பார்த்துங்க, அரச மர இலை. இதுக்கு மேலே கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவணும். அரச மர இலையின் முன்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா விளக்கெண்ணெய் தடவிடுங்க. விளக்கெண்ணெய் தடவிட்டு ஒரு சில மூலிகை செடிகள் இருக்குது, அதான் நான் காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் செவ்வரளிப்பூ, ஒரு 5 செவ்வரளிப்பூ போட்டு 5, அதாவது சுட்டி விளக்கில் பச்சை கற்பூரம், அது கூட கொஞ்சம் 5 செவ்வரளிப்பூவு, தாமரைப்பூ சேர்த்துக்கலாம், தாமரை விதை சேர்த்துக்கலாம். இதில் தாமரை பூவிலே வந்து வெள்ளை கலர் பூ இருக்குது, இல்லை வெள்ளையும் ரோஸ் கலர் இருக்க மாதிரி கலந்தது இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் ரோஸ் இருக்குது, சிகப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தாமரை பூனாலே உங்களுக்கு ராஜவசியத்துக்கு சிறந்தது. எந்த கலராக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த ரோஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பலன் அளிக்கும். என்னுடைய இதழ்களை நீங்கள் நல்லா நிறைய பிச்சு போட்டுக்குங்க. இந்த விளக்கில் இலைகள், மகரந்தம் எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டு அது கூட கொஞ்சம் மருதாணி, இதை எல்லாமே நான் காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். காப்பு கட்டி எடுக்க முடியாதவங்க நல்ல நேரங்களில் சும்மா மஞ்சள் தண்ணி தெளித்து, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளித்து கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் காய வச்சும் கூட நீங்கள் கறிக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ பச்சையாக எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மருதாணி இலையும் போட்டாச்சா? இது எல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்கெண்ணெய் தடவி வச்சுருக்க அரச இலையில் கொஞ்சம் கஸ்தூரி, கொஞ்சம் கோரோசனை சேர்க்குறோம். அப்புறம் புணுகு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் ஒரிஜினல் பார்த்து வாங்க. ஒரிஜினல் இல்லாதவங்க நம்மக்கிட்டே கிடைக்குது, தேவைன்னா வாங்கிக்கலாம். கஸ்தூரி, கோரோஜனை, புணுகு எல்லாமே ஒரிஜினலாக நம்மக்கிட்டேயும் கிடைக்கும். இது எல்லாமே இந்த அரச மரத்து இலையில் நீங்கள் தடவிடணும். தடவிட்டு நம்ம வந்து சூடத்தில் நம்ம நெருப்பு பற்ற வச்சிடணும். உள்ளே வச்சுருக்க சூடத்தில் நம்ம அதில் காப்பு கட்டி போட்டிருக்க அந்த செடியெல்லாம் கருகணும். கருவி வர்ற அந்த கரும்புகையை வந்து நம்ம இந்த அரச மர இலையில் நம்ம விளக்கெண்ணெய், கோரோஜனை, புணுகு இதெல்லாம் தேய்ச்சோம்ல, அதோடைய பகுதியில் படுற மாதிரி நல்லா அந்த கரும்புகையெல்லாம் அந்த இலையில் படுற மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி அந்த புகைப்பட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மை மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். பித்தளை டப்பாலையோ ஒரு இரும்பு டப்பாலையோ நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். இந்த மையை வந்து நீங்கள் டெய்லி வேலைக்கு போகும்போதும் சரி, தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய புருவ மத்தியில் வச்சுக்க வேண்டியதான். புருவ மத்தியில் வச்சுக்கலாம். உங்களுடைய 2 புருவத்துலேயும் தடவிக்கலாம். சில பேர் நிறைய தொழில் செய்கிறவங்க, சிறு தொழில் பண்ணுறவங்களாம் உங்களுடைய 2 உள்ளங்கையில் அப்படி மையை தடவிட்டு உங்கள் கையால் காசு பணம் எடுத்து கொடுக்குறது, உங்கள் கையால் பொருட்களை எடுத்து கொடுக்குறது, இல்லை ஒரு மீட்டிங்க்கு போகும்போது வச்சுட்டு போகிறது. இதை வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ராஜவசிய மையை இன்டர்வியூ போகும்போது 2 ஐப்ரோவில் தடவிட்டு போகலாம். உங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும்.
உங்கள்கிட்ட வர்றவங்க திருப்பி வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்டே வருவாங்க. மளிகை கடையிலேருந்து ரோட்டோர கடையில் வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்பி உங்கள்கிட்டே வர வைக்கும். உங்களுக்கு ஒரு ராஜவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள்கிட்ட வந்து வாங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படும். மறுபடியும் உங்கள்கிட்டதே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு செய்யும் தொழிலில் ஒரு வெற்றியை கொடுக்கும். யாருமே உங்களுக்கு அசைக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு இந்த பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி கருமுறை மையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. ஏன் அப்படின்னா அதில் நம்ம முறைப்படி எல்லா செடிகளும் காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கிறதுனால அந்த கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் டக்குன்னு உங்களை வந்து சேராது. அது முறைப்படி காப்பு கட்டி எடுக்காட்டினாதே அது உங்களுக்கு குறைஞ்ச அளவு பலன் கிடைக்கும். எல்லாமே நான் சொன்ன மாதிரி சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கனாலே இந்த ராஜவசிய மையை இந்த மாதிரியே செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா நிறையாவும் நீங்கள் இந்த மாதிரி மை மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வச்சுட்டு போகலாம். இல்லை டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வச்சுட்டு உங்கள் புருவத்தில் வச்சுட்டு போய் வசியத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த யாரும் காசு கொடுத்து யாரும் மை வாங்க வேணாம். நான் சொல்லி கொடுத்த இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே எளிமையான முறையில் இந்த மையை தயாரித்து எல்லா மக்களும் பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.